لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. وقال رسول الله صلى الله عليه وسلم: من سلم المسلمون من لسانه ويده صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தவர்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் எங்களின் ஆசான் ஹதரத் கிப்லா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலமாக்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய முதல் கண் சலாத்தை தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் நல்லடியார்களே, எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அன்னலார் உருவாக்கிய சமூக ஒற்றுமை. எதற்காக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணில் வாழ்நாளை அர்ப்பணித்தார்களோ, அந்த முயற்சி இன்றைக்கி நம்மிடத்தில் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் கேள்விக்குறியும் நம்மிடத்தில் தந்திருக்கிறது. எங்கோ வெளியிலிருந்து வந்து நமக்கு தொல்லை தருவார்கள், எங்கோ இருந்து வந்து நமக்கு பிரச்சனை தருவார்கள் என்ற காலம் போய் நமக்குள்ளாலேயே நமக்கு பிரச்சனை. எங்களூர் தென்காசி கடையனூர் அருகாமையில் உள்ள வடகரை, எங்களூரில் ஒரு மீலாது விழா ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. எல்லாம் ஆயத்தமாகி மீலாது விழா நடத்தலாம் என்று எல்லாம் முடிவு செய்யப்பட்டு தயாராகக்கூடிய நேரத்தில் காவல்துறையினர்கள் வந்து இப்படி இந்த விழாவை நடத்தக்கூடாது என்று எங்களுக்கு உங்கள் மீது ரிப்போர்ட் செய்திருக்கிறார்கள் என்று காவல்துறை அதிகாரிகள் வந்திருந்தார்கள். அப்படி யார் போல் ரிப்போர்ட் செய்தா அப்படின்னு பார்த்தா நம்ம இளைஞர்கள் தான், நம்ம சமுதாயம்தான். இவர்கள் தேவையில்லாததை செய்கிறார்கள், இஸ்லாத்தில் இல்லாததை செய்கிறார்கள், பிதஅத்தை உருவாக்குகிறார்கள் என்று நம்ம சமுதாயம், நம்ம சமுதாயத்தை பற்றியே இவர்கள் இதை நடத்தக்கூடாது என்று நம்மீதே கேஸை பதிவு செய்தார்கள். என்ன கொடுமை அப்படின்னா, வந்த காவல்துறை அதிகாரி என்ன சொன்னாலும் தெரியுமா, பாய் உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கோங்க, இது எங்களிடத்தில் பிரச்சனையை கொண்டு வராதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை ஆண்டுகளாக உருவாக்கிய தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் தியாகம் செய்து
முழு நேரத்தையும் இந்த தீனுக்காக ஒற்றுமைக்காக பாடுபட்ட பெருமானாருடைய சொல் செயலின் பிரகாரம் வாழுகிறோம் என்று சொல்லி பெயர்தாங்கிய முஸ்லிம்களாக வாழுகிறோமே தவிர அண்ணலார் உருவாக்கிய, அண்ணலார் காட்டி தந்த, அண்ணலார் வகுத்து தந்த ஒற்றுமை நம்மளிடத்தில் எங்கு போனது? நல்லா அயர்ந்து தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பாங்கு சத்தம், அதுவும் எங்கள் ஊரிலே தான். இப்போது தானே சாப்பிட்டு உறங்கிடும், அதுக்குள்ளே அசர் நேரம் வந்து விட்டதா அப்படின்னு எழுந்தா பக்கத்தில் சொல்கிறாங்க, இது நம்ம பாங்கு இல்லை அப்படிங்கிறாங்க. இது நம்ம பாங்கு இல்லை அப்படின்னாங்க. நம்ம பாங்கு இல்லையா? நமக்கு தானே பாங்கு சொல்லுவாங்க, நம்ம தான் பாங்கு சொல்லுவோம். இது நம்ம பாங்கு இல்லை அப்படின்னாங்க. இப்போ நம்ம பாங்கு இல்லை அப்படின்னா மக்கள் என்ன இப்போ எவ்வளவு ஒரு குழப்பங்களை உருவாக்கி நம்மளுடைய பாங்கு இல்லை இது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாத்தில் என்னென்ன குழப்பங்களை எல்லாம் ஏற்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு ஒற்றுமையை சீர்குலைக்க முடியுமோ, எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வெளியிலிருந்து ஆட்கள் அல்ல, உள்ளிருந்தே இன்னைக்கு கிளம்பி இருக்கிறார்கள். நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், பெருநா கொண்டாடுறோம். கேட்குறாங்க நம்மளிடத்துல, பாய் உங்களுக்கு நீங்கள் ரம்ஜான் இல்லைங்களா? நீங்கள் விரதமாக இருக்கிறீங்க, ரம்ஜான் தொழுகலைங்களா? பக்கத்துல எல்லாம் தொழுகிறாங்க, செய்தித்தாள்களில் பார்த்தோம், நியூஸ்லையும் பார்த்தோம். உங்களுக்கு என்னைக்கு பாய் பெருநாள் அப்படின்னு கேட்குறேன். இது எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்குது தெரியுமா? எங்கேயாவது 2 பொங்கல் இருக்கா? எங்கேயாவது 2 தீபாவளி இருக்குதா? ஆனால் 2 ரம்ஜான் இருக்குது, 2 பக்ரீத் இருக்குது. நம்ம அரஃபா நோன்பு வச்சுருக்கிறோம், அவன் பெருநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். நிலைமை என்னன்னா, நம்மளுடைய சமூகத்தையே இன்னைக்கு சீர்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். மகரீபுக்கு பின்னால மௌலூது ஷரீஃப் ஓதுறோம். எத்தனை குழந்தைகள் அதில் கலந்துக்கிறாங்க தெரியுமா? எல்லா குழந்தைகளுடைய வாயிலையும் எவ்வளோ அற்புதமான ஸலவாத், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேண்டாம் போகாத, அது பிதஅத்து, நீ வீட்டில் உட்காந்து செல்லை பார்த்துக்கிட்டு. பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளை பார்த்தாவது நம்மளுக்கு வர இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாம் நீக்குவானா இல்லையா? ஆனால் இந்த சமூகம் இன்னைக்கு அது வேண்டாம், இது வேண்டாம், எத்தனை குழப்பங்கள். பாய் உங்களுக்கு என்னைக்கு ரம்ஜான் அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது தெரியுமா? ரம்ஜான்லாம் கொண்டாடிட்டாங்க, நீங்கள் என்ன கொண்டாட இல்லைங்களா பாய்? இல்லை நமக்கு நாளைக்கு தாங்க, வேறு என்ன சொல்ல முடியும் பாய்? இப்போ அவங்க என்ன பாய், நீங்கள் என்ன பாய், என்ன சொல்கிறது? இதற்கு முன்னால் பெருமானாருடைய காலத்தில் முனாஃபிக்குகள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள், மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள். அவர்களுடைய குழப்பத்திலிருந்து இந்த சமூகத்தை ஒருமைப்படுத்த பெருமானார் பாடுபட்டார்கள். ஆனால் இன்னைக்கு வெளியில் இல்லையே, உள்ளேயே பிரச்சனை. அண்ணனுக்கு முதல் நாள் ரம்ஜான், தம்பிக்கு மறுநாள் ரம்ஜான். இப்போ அம்மாவுக்கு ஒரே பிரச்சனை, முதல் நாள் பிரியாணி ஆக்குறதா, மறுநாள் பிரியாணி ஆக்குறதா. முதல் நாள் சின்ன பையனுக்கு பெருநாள் அப்படின்னு சொல்லி பிரியாணி ஆக்கிட்டோம்னா பெரியவன் கோவச்சிக்கிடுவான். சரி, பெரியவனுக்காக 2வது நாள் ஆகுனா சின்னவன் கோவச்சிக்கிடுவான். 2 நாளும் பிரியாணி. அதாவது வெளியில் சொல்லுவதற்கு உண்மையான மார்க்கம், சத்தியத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம், அசத்தியவாதிகளை வென்று சத்தியத்தை மட்டுமே இந்த பூமியில் நிலைநாட்டிய மார்க்கம். அதில் எத்தனை பிளவுகள், என்னென்ன குழப்பங்கள். சும்மா சின்ன விஷயந்தான். இன்னைக்கு ஏற்கனவே நம்ம ஆள்கிட்ட இஸ்லாமிய அடையாளங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இஸ்லாமிய அடையாளங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதில் நீ என்ன தொப்பியை போடாதப்பா, பசங்களே அப்படி தான் இருக்கிறாங்க. மதரசாவுக்கு பசங்க வர்றாங்க, தொப்பியை பாக்கெட்லேயோ இல்லை பேக்லேயோ வச்சுட்டு தான் மதரசாவுக்குள்ளே வர்றான்.
மதரசாவுக்குள்ளே வந்து தொப்பி எடுத்து போடுறான். மதரசா முடிந்து வெளியில் கிளம்பும் போது பள்ளிக்கு வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே தொப்பியை கழட்டி பேக்கில் வச்சுட்டு போயிடலாம். ஏன் அப்படின்னா நாம் வந்து ஒரு அவமானமாக நினைக்கிறோம் தொப்பியை. தொப்பி போட்டு வெளில போகிறதா, தொப்பியை போட்டுட்டு வெளில போகிறதா. இப்படி பெருமானார் எத்தனை ஆண்டுகள் சிரமப்பட்டு என்னென்ன சிரமங்களை எடுத்துக்கொண்டு இந்த தீனை வளர்த்தார்கள். நம்மளிடத்தில் இன்னைக்கு எத்தனை குழப்பங்கள். ஏன் இத்தனை விதமான எல்லா விதமான ஆரோக்கியமும் இருந்தும் எல்லா சக்தியும் வல்லமையும் இருந்தும் இந்த சமூகம் ஏன் இன்னும் ஒரு வலிமை பெறாமலே இருக்குது அப்படின்னா, ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஹம்மது இப்னு மஸ்லமா அப்படிங்கிற ஒரு நபி தோழர், அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாளை கொடுத்தாங்க. வாளை கொடுத்துட்டு சொன்னாங்க, மஸ்லமா வஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ் ஃபீ ஹாதா ஸைஃப், இதெல்லாவுடைய பாதையில் யுத்தத்துக்கு போனீங்கன்னா இந்த வாளை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு வாளை கொடுத்தாங்க. வாளை கொடுத்துட்டு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வாளை கொண்டு நீங்கள் போர்க்களத்தில் நிறைய வெற்றிகளை காண்பீர்கள், யுத்தத்தில் கலந்துக்கோங்க, இந்த வாளை கொண்டு நீங்கள் நிறைய யுத்தம் செய்யுங்க அப்படின்னாங்க. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆனால் எங்காவது முஸ்லீம்களுக்குள்ளேயே எங்கேயாவது சண்டையிட்டு கொண்டாங்கன்னா, முஸ்லீம்கள் இரு பிரிவுகளாக பிரிந்து எங்காவது சண்டையிட நீங்கள் கண்டால் இந்த வாளுக்கு வேலை இல்லை, வாளை பெரிய கல் எடுத்து உடைத்து விடுங்கள். வாளுக்கு வேலை இல்லை. எப்போ நம்மகிட்ட ஒற்றுமை இல்லையோ, எத்தனை வாள் இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை, எத்தனை ஆயுதம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. முதல்ல நம்மளிடத்துல ஒற்றுமை இருக்கணும். எப்பொழுது முஸ்லிம்களிடத்தில் இரு பிரிவுகளாக பிரிந்து சண்டையிட்டுக் கொள்கிறார்களோ, இந்த வாளை கொண்டு பிரயோஜனம் இல்லை, இதை ஒரு கல்லை எடுத்து உடைத்து விடுங்கள். உடைத்து விட்டுட்டு கியாமத்து நாள் வரைக்கும் எங்கேயாவது போய் ஓரமாக அப்படியே போய் உட்கார்ந்துக்கோங்க அப்படின்னா. அருமையான பெருமக்களே, இப்போ வாளை கொடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் வாளை கொண்டு போர் செய்யுங்க. ஆனால் முஸ்லீம்களுக்குள்ளேயே இரண்டு பிரிவாக அடிச்சுக்கிட்டாங்க, சண்டையிட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அந்த வாளை கொண்டு ஒன்றும் செய்ய போகிறதில்ல, ஒரு பிரயோஜனம் கிடையாது. வாளை கொண்டு உடச்சி எங்கேயாவது கொண்டு போட்டு நீங்கள் எங்கேயா போய் உட்கார்ந்துக்கோங்க. ஒற்றுமை எப்பொழுது இந்த சமுதாயத்திடத்திலே இல்லாமல் ஆகிவிடுகிறதோ நமக்கு வெற்றியே கிடையாது. நமக்கு வெற்றி கிடையாது. அடிக்கு மேல் அடிதான். அருமையான பெருமக்களே, சத்திய மார்க்கத்தில் இருக்கிறோம். சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத்தை பேணுறோம். அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கையை வாழ்கிறோம். ஆனால் எத்தனை சோதனைகள், என்னென்ன பிரச்சனைகள் கொஞ்சம் யோசித்து பார்த்தோமா? நமக்குள்ளே எத்தனை பிரிவுகள். ஏன் ஒரு அணியில் வர முடியல? பல பேர்களாக பிரிந்து நிற்கிறோமா இல்லையா? ஒரு அணியில் வந்தால் மிகப்பெரிய வெற்றியை காணலாம். நாம அடுத்தவங்களுக்கு பாடம் எடுக்கிறத விட்டுட்டு அந்த காலம் போய் மாற்று மதத்தவர்கள் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. எங்க பாய், உங்களிடத்துல என்னங்க பாய் ஒற்றுமையே இல்லையே பாய், நிறைய பேர் சொல்கிறாங்க. அரசியல்வாதி யாரை பார்த்தாலும் எங்க பாய் ஒரு சீட்டு 2 சீட்டு, உங்கள்கிட்ட ஒற்றுமை இருந்தால் நீங்கள் எவ்வளோ பெரிய சாதிக்கலாம் தெரியுமா? ஒற்றுமை மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எத்தனை சீட்டு தெரியுமா? நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டியது இல்லைங்க பாய், உங்களை தேடி வருவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒற்றுமை இல்லையே. இந்த ஒற்றுமைக்காகத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எல்லா வாழ்நாளையும் தியாகம் செய்தார்கள். அந்த ஒற்றுமை இல்லையே. பெரியார் தாசன் இருக்காரா இல்லையா? பெரியார் தாசன் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இறை மறுப்பு கொள்கை உள்ளவர். அவர்
இறைவனே இல்லை அப்படிங்கிற நாத்திகவாதி கொள்கையில் இருந்தவர் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். ரியாத்திலிருந்து அங்கே இஸ்லாத்தை ஏற்றார். அப்படியே உம்ராவுக்கு போனார். உம்ராவை முடிச்சுட்டு அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்துல்லா அப்படின்ற பெயரையும் மாற்றிட்டு வந்தார். அவர் ஒரு இடத்துல பேசுகிறாரு. முஸ்லீமாக வந்ததுக்கு பின்னால் நம்மளுடைய ஒரு விழாவில் பேசுகிறார். பேசும்போது இடையில என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த செய்தி தான் வருத்தம் அளிக்குது. நான் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினேன். எப்படியும் எனக்கு எதிராக ஒரு கூட்டம் இருக்குன்னு தெரியும். அந்த கூட்டம் எனக்கு எதிராக பெரியார் தாசன் ஒழிக, பெரியார் தாசன் ஒழிக அப்படின்னு ஒரு பெரும் கூட்டம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கடந்து வந்தேன். என் முஸ்லீம்களும் இதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். என்னை வரவேற்கிறதுக்கு முஸ்லீமும் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த கூட்டத்தை ஒழிக அப்படின்னு சொல்லிய கூட்டத்தை கடந்து போகும்போது முஸ்லீம்கள் நின்றுருந்தாங்க. ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு 4 பேர் நின்றாங்க. அப்துல்லா, அவரை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் கடந்து போனேன். மீண்டும் ஒரு 4 பேர் நின்றாங்க கொடியை பிடிச்சிக்கிட்டு. கொஞ்சம் நடந்து போனேன். ஒரு 15 பேர், அவங்க ஒரு கொடியை வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு கொடியாக இருந்தது. அப்போ எனக்கு ஒரு என்ன அப்படின்னா, ஒரு கொடியில் ஒழிகன்னு சொல்லக்கூடியவர்கள் பெரும் கூட்டமாக இருக்கிறார்கள். என்னை வரவேற்க வந்தவர்கள் பெரும் கூட்டம்தான், ஆனால் பிரிந்து பிரிந்து இருக்கிறார்கள். அவர் சொன்னார், பிரிந்து பிரிந்து நிற்கிற நீங்கள் ஒன்று சேர்ந்து என்னை வரவேற்க நின்றால் உங்களுடைய வரவேற்பை பார்த்து ஒழிகன்னு சொன்னவன் ஓடி இருப்பான். ஆனால் அவன் ஓடலை. ஏன்னா நீங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறீங்களே, ஏன் பாய் உங்களுக்கு மத்தியில் எவ்வளவு பிரிவு அப்படின்னு கேட்குறேன். நாம் அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய நிலைமை போய் அவர் நமக்கு பாடம் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாம் வந்து. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தில் ஒற்றுமைக்காக எவ்வளோ பாடுபட்டார்கள் தெரியுமா? ஒரு முறை தொழுதுட்டு சஹாபாக்களோட பள்ளியிலேருந்து வெளில வராங்க. பள்ளியை சுற்றி ஓனாய். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், பள்ளியை சுற்றி ஒரே ஓனாயாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன எல்லாம் இது எதுக்கு வந்துருக்கீங்க? இந்த ஓனாயெல்லாம் சொல்லலாம், எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆடுகள் அப்படியே வரும், ஏதாவது மேய்ஞ்சிட்டு வரும், நாங்கள் ஏதாவது ஆடை பிடிச்சி சாப்பிடுவோம். இப்போ எதுவும் எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, பசியாக இருக்கிறதுனால வந்திருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருமை தோழர்களே, பார்த்தீங்களா, நீங்கள் செய்யக்கூடிய தர்மமும் நீங்கள் செய்யக்கூடிய ஜகாத்தும் சதக்காவும் அந்த ஆட்டை ஓனாயுடைய கண்ணிலிருந்து மறைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சொன்னாங்க, சரிங்களாம் பசியாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது உணவு தரணுமா இல்லையா சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஆடு அந்த கூட்டத்தை விட்டு தனியாக பிரிந்து விடுகிறதோ அந்த ஆடு உங்களுக்கு உணவாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆட்டு மந்தையை விட்டு எந்த ஆடு தனியாக பிரிகிறதோ, தனியாக இருக்குகிறதோ அந்த ஆடு உங்களுக்கு இரையாக்கி கொள்ளுங்கள். எப்படி தனியே பிரிந்த ஆட்டை எப்படி ஓனாய் கவ்வி கொள்ளுமோ அதுபோல் இந்த சமூகம் தனியாக பிரிந்து பிரிந்து இருக்கும் பொழுது ஷைத்தான் இந்த சமூகத்தை இலகுவாக வழிகெடுத்து இந்த சமூகத்தை பல பிரச்சனைகளையும் பல குழப்பங்களையும் ஷைத்தான் ஏற்படுத்துகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஒட்டுமொத்தமாக ஆட்டு மந்தைக்கு அங்கே பாதுகாப்பு. ஆட்டு மந்தையிலிருந்து எந்த ஆடு பிரிந்து தனியாக வருகிறதோ அது ஓனாயே உங்களுக்கு உணவு அது அப்படின்னு சொன்னாங்க. நாம் ஒரே சமுதாயமாக ஒட்டுமொத்தமாக பிரிவினை இல்லாமல் ஒரே கருத்தில் இருக்கும் பொழுது, ஒற்றுமையாக இருக்கும் பொழுது நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இன்றைக்கி நாம் பல பிரிவாக இருக்கிறதுனால தான் அங்கங்கே அடி வாங்கிட்டு இருக்கிறோம். அங்கங்கே சில கடினமான சொற்களை நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இடத்துல அந்த ஒற்றுமை இல்லை. அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்க தெரியுமா? எந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள்?
நம்மளிடத்தில் நாம் ஒவ்வொருவர்களும் பெருமானாருடைய வரலாறுகளை புரட்டி படிக்க வேண்டும். இந்த சமுதாயத்தை உருவாவதற்கு என்னென்ன பாடுபட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்ணன்ட்ட கேட்டாயம்மா அவங்க தம்பி எப்படிமா இருக்காரு, நம்ம அவர்கிட்ட பேசுறது இல்லைங்க, அது பேசி பல வருஷம் ஆச்சுங்க, பேச்சுவார்த்தை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அண்டை வீட்டுக்காரன் பசியாக இருக்க நீ புசிக்காத அப்படின்னு சொன்னாங்க. அண்டை வீடு தான், அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, சகோதரி கிடையாது, சகோதரன் கிடையாது. அண்டை வீட்டுக்காரன் பசியாக இருக்க நீ புசிக்காதே, அவனுக்கு ஏதேனும் கொடுத்து நீ உண்ணு என்று சொன்னார்கள். அன்னைக்கு நிலவரம் என்ன தெரியுமா? அண்ணனுக்கும் தம்பிக்குமே பேச்சுவார்த்தை இல்லை. இப்போ அண்டை வீட்டை போய் எங்கே பார்க்கறது? அண்ணனும் தம்பிக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குறாங்க தெரியுமா? மக்காவிலிருந்து முஹாஜிர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செஞ்சு போகிறாங்க. சஹாபா பெருமக்கள் எதுவுமே கொண்டுட்டு போகல, கையில் வெறுங்கையோடு, வீசிய கையோடு, உடுத்திய உடையோடு அத்துணை மக்காவிலிருந்து சஹாபா பெருமக்கள் ஹிஜ்ரத்து செய்கிறார்கள் மதீனாவிற்கு. மதீனத்து அன்சாரிகள் எந்த அளவுக்கு உதவி செஞ்சாங்க தெரியுமா? 2 வீடு இருந்தால் ஒரு வீட்டை கொடுத்தாங்க, 2 தோட்டம் இருந்தால் ஒரு தோட்டத்தை கொடுத்தாங்க, கால்நடைகளில் 2 ஒட்டகம் தான் ஒட்டகம். இப்படி தன்னுடைய வீட்டில் உள்ளதில் எதையெல்லாம் 2ஆக இருக்கிறதோ ஒவ்வொன்றாக தன்னுடைய தோழர்களுக்கு கொடுத்தார்கள். அருமையானவர்களே, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். ஆனால் இன்னைக்குள்ள நிலவரங்கள் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு பெரிய மாற்றத்தை தரணும். நாம் ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும். ஒற்றுமையை பற்றி பேசினால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு பகலா என்னென்ன கஷ்டங்கள் பட்டார்கள் தெரியுமா? இந்த தீனை வளர்க்கறதுக்காக, இந்த மார்க்கத்தை உருவாக்குறதுக்காக. எத்தனை மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்துக்கு கொண்டு வந்தார்கள்? காசு பணம் கொடுத்தாங்களா? இல்லை மிகப்பெரிய சொற்பொழிவு நிகழ்த்தினார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாழ்க்கை வரலாறு, அவங்க நடந்து கொண்ட விதத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நபித்துவம் கிடைக்குது. நபித்துவம் கிடைத்த உடனே மக்களெல்லாம் ஏற்க மறுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. நபித்துவம் கிடைக்குது, மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நான் இறைவனுடைய தூதராக வந்திருக்கிறேன், நபியாக வந்திருக்கிறேன். மக்கள்லாம் கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறாங்க. நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தார், இன்றைக்கி நான் நபி ஆகிட்டேன்னு சொல்கிறாரு, எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 40 ஆண்டுகள் இந்த மக்காவில் நான் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன். என்னை பற்றி முழு விவரம் உங்களுக்கு தெரியும், என்னுடைய முழு விவரமும் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய சொத்தை, யார் சொத்தையாவது நான் ஏமாற்றி வாங்கியிருக்கிறேனா? உங்கள்கிட்ட யாரிடத்துல நான் அநியாயமாக நடந்திருக்கிறேனா? நான் என்னைக்காவது உங்கள்கிட்ட பொய் பேசியிருக்கேனா? உங்களை யாரையாவது நான் ஏமாற்றி இருக்கிறேனா? ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். 1 வருடம் 2 வருடம் அல்ல, 40 ஆண்டுகள் உங்களோடு நான் இருந்திருக்கிறேன். இந்த 40 ஆண்டுகளில் என் மீது ஏதேனும் குறை இருந்தால் சொல்லுங்கள். எந்த குறையை சொல்ல முடியும்? அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, நீங்கள் பொய் பேசுனீங்க, நீங்கள் எங்களுடைய பொருளை அபகரிச்சுக்கிட்டீங்க, நீங்கள் எங்களை ஏமாற்றிட்டீங்க, அதெல்லாம் சொல்லவே இல்லை. அதெல்லாம் சொன்னாங்க, 40 ஆண்டுகள் உங்களோடு இருந்திருக்கிறேன், என்னிடத்தில் உள்ள ஏதாவது குறைய சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாம் அப்படி பேச முடியுமா?
உங்களிடத்துல நான் இத்தனை வருஷம் இருந்திருக்கிறேன், என்னை பற்றி ஏதாவது இருக்காண்டா பெரிய லிஸ்ட்டே போய்கிட்டு இருக்கும். போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு லிஸ்ட்டு போட்டுரும். அருமையானவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட இந்த சிரமங்களை மேற்கொண்டு இந்த மார்க்கத்தை உருவாக்கினார்கள். ஆனால் இந்த தீன், இந்த மார்க்கம் நம்மளிடத்தில் எவ்வளோ ஒரு கேலி கூத்தாக மாறி போயிடுச்சு. மகரீபுக்கு பின்னால் வியாழக்கிழமை என்ன செய்வோம் அப்படின்னா, எங்கள் பள்ளியில் யாசின் வாக்கியா ஓதுற பழக்கம். வியாழக்கிழமை தொழுகைக்கு பின்னால் யாசின் வாக்கியா, வெள்ளிக்கிழமை சுபுஹு ஜும்மாவுடைய நாளில் சுபுஹு தொழுகைக்கு பின்னால் சூரத்துல் கௌஃபும் சூரத்து யாசினும் ஓதுற பழக்கம். சூரத்து கௌஃபும் சூரத்து யாசினும் ஓதிட்டு துவா முடிச்சதுக்கு பின்னால் ஒரு நண்பர் கேட்கிறார், இதெல்லாம் தேவைதானா அப்படின்னார். எப்படி? அல்லான்னு 2 ரக்காய் தக்பீர் கட்டி சூரா சஜிதா ஓதி, சூரா தஹ்ரு ஓதி, சூரத்துல் கௌஃப் ஓதி, சூரத்துல் யாசின் ஓதி எல்லாம் முடிச்சுட்டு இந்த சமுதாயத்துக்காக, இந்த மக்களுக்காக, ஜமாத்துக்காக துவா செஞ்சதுக்கு பின்னால் ஏங்க சேர்த்து இதெல்லாம் தேவைதானா அப்படின்னார். அவன் மௌலுது மட்டும் வேணான்லாம் சொல்லலை, எல்லாத்தையுமே எதையுமே வேணாங்கிறான். மௌலுது மட்டும் ஓதுறீங்களா, அது வேணான்லாம் சொல்லலை. சூரத்துல் கௌஃப் ரசூலுல்லாஹ் ஓதிருக்காங்களா, சூரத்து யாசின் ரசூலுல்லாஹ் ஓதுனாங்களா? அருமையானவர்களே, இந்த சமூகத்துக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, மௌத்தா போயிட்டா முடிஞ்சு போச்சு. இந்த குழப்பத்தை உருவாக்குனதே அவர்கள் தான். எவ்வளோ ஒரு ஒற்றுமையான போன ஒரு சமுதாயம் தெரியுமா? எங்களுக்கு மத்தியில் எந்த குழப்பமும் இல்லை, நாங்கள் நேரான வழியில் இருக்கிறோம், எங்களுடைய மார்க்கம் தூய்மையான மார்க்கம், எங்களிடத்தில் மாற்று கருத்து இல்லை என்று பேசிய மார்க்கம். ஆனால் எத்தனை குழப்பம் இன்னைக்கு தெரியுமா? அண்ணனுக்கு ஒரு நாள் பெருநாள், தம்பிக்கு ஒரு நாள் பெருநாள், 2 ரம்ஜான் 2 பக்ரீத். அது கேட்கிறார்கள், சூரத்துல் கௌஃப் ஓதணுமா? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கடா, அலிஃபுன் ஹருஃபுன் லாமுன் ஹருஃபுன் மீமுன் ஹருஃபுன், நீ அலிஃப் லாம் மீம்னு சொல்லிட்டேன்னா உனக்கு 30 நன்மை எழுதப்படுதுப்பா. சூரத்துல் கௌஃபில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது, யாசினை சேர்த்தா எத்தனை எழுத்தாச்சு, எவ்வளோ நன்மை கிடைக்கும். மக்களை குழப்புவதற்காக, திசை திருப்புவதற்காக என்னென்ன குழப்பங்கள். அருமையானவர்களே, நம்மளிடத்தில் முதல்ல பிரச்சனையை உருவாக்குனதே இவர்கள் தான். நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டு, நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு ஒற்றுமையை பற்றி நாம் பேச முடியுமா? எங்களுடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமைக்காக நபித்துவத்துக்கு பின்னால் 23 ஆண்டுகள் பாடுபட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல இருந்து அடிச்சுட்டு இருக்கிறோம். கேட்டால் அவன் சொல்கிறான், இது நபியுடைய சுன்னத்தா, இது பிதாத் இல்லையா? காவல்துறை அதிகாரி திருதுன்னு முடிக்கிறான். என்னங்கடா இது, சுன்னத்தா பிதாத்தா? ஒன்றும் புரியல அவனுக்கு. அவன் என்ன சொல்கிறான்னா, உண்மையான மார்க்கம் தீனுல் இஸ்லாம் தான் அப்படின்னு நினச்சோம், எந்த குழப்பம் இல்லாத மார்க்கம்னு நாம் நினச்சோம், எந்த சண்டை சச்சரவுகள் இல்லாத மார்க்கம்னு நாம் நினச்சோம். உண்மையிலேயே அற்புதமான மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய ஒரு மார்க்கம். இந்த சமூகத்தை அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள். இது நேரான சமூகம் என்று நாம் நினைத்தோம். இத்தனை பிரிவுகளா, இத்தனை குழப்பங்களா? நாம பேச முடியல. அவர்களுடைய பேசினா சொல்லுகிறார்கள், நீங்கள் முதல் நாள் பெருநாள் கொண்டாடுவர்களா, மறுநாள் பெருநாள் கொண்டாடுபவர்களா? பெருநாள் தொழுதுட்டு பேப்பர்லையும் போட்டு விட்டுறதான். நாம் எங்கே நோன்பு வச்சுட்டு பசியாக உட்காந்துருக்கிறோம். ஒற்றுமையை பற்றி
இந்த சமுதாயத்துக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்ட சிரமங்கள், கஷ்டங்கள் எத்தனை தெரியுமா? அருமையான பெருமக்களே, அத்துணை பாடுகளையும் அத்துணை சிரமங்களையும் இவர்கள் சிதைத்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் மக்கள் எப்படிலாம் இருந்தாங்க தெரியுமா? வசதியானவன் ஒரு லிஸ்ட்டு, மிக ரொம்ப லோவில் உள்ளவங்க ஒரு லிஸ்ட்டு, நடுத்தரமானவங்க ஒரு லிஸ்ட்டு. ஆனால் பெருமானாருடைய கரத்தை பிடித்து கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் எல்லாமே ஒரே வரிசையில் நின்றாங்க. எல்லாம் ஒரே அணி. நீ பெரியவன், நான் தாழ்ந்தவன்; நீ கருப்பன், நான் வெள்ளையன்; நீ பணக்காரன், நான் ஏழை; நீ வசதியானவன், வசதி இல்லாதவன் என்றெல்லாம் கிடையாது. நீ முஸ்லீம், நான் முஸ்லீம்; நீனும் முஸ்லீம் தான், நானும் முஸ்லீம் தான். இப்படி உருவாக்குனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி இருந்த மக்கள்? நான் நிறத்தால் உயர்ந்தவன், நான் பணத்தால் உயர்ந்தவன், நீ நிறத்தால் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு காட்டிய அந்த மக்களுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அழகிய கருத்தின் மூலமாக மக்களை எப்படி மாற்றினாங்க தெரியுமா? அடித்துக்கிட்டு, சண்டை போட்டு கொண்டு, சச்சரவு செய்து கொண்டு, குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு, பலவிதமான ஃபித்னாக்களை ஏற்படுத்தி கொண்டிருந்து மிகப்பெரிய கொலைவெறி தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த அந்த மக்களை பெருமானார் எப்படி மாற்றுகிறார்கள் தெரியுமா? நாயகத்தினுடைய இறுதி நேரம், கடைசி நேரம், தன்னுடைய வீட்டிலிருந்து பிறை 11 சுமார் மாலை நேரம் திரையை நீக்கி பள்ளியில் பார்க்குறாங்க. தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. ரபீல் அவ்வல் பிறை 11 மாலை நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இறுதிக்கட்ட நேரம். அது திரையை விலைக்கு பார்க்குறாங்க. தொழுகை நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் ஒரே சப்பில் நிற்கிறாங்க. நிற்கிறத பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சிரித்தார்கள். 23 ஆண்டுகள் நான் எதற்கு பாடுபட்டேனோ அது நடந்து விட்டது. 23 ஆண்டு காலங்களினுடைய கடின உழைப்பும் இரவு பகல் தூக்கம் இல்லாமல் நான் செய்த இந்த நற்காரியங்களுக்கு பலன் கிடைத்து விட்டது. எல்லாம் நிற்கிறாங்க. நிறத்தால் உயர்ந்தவன், அருகாமையில் நிறத்தால் தாழ்ந்தவன்; பணத்தால் உயர்ந்தவன், பணத்தால் தாழ்ந்தவன்; அனைவரும் ஒரே வரிசையில் இருக்கிறார்கள் தொழுகையில். அதற்கு முன்னால் பேச மாட்டார்கள். நான் உயர்ந்தவன், தாழ்ந்தவனிடத்தில் பேசுவதா என்று சொல்லிய அந்த மனிதர்களை அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உருவாக்குகிறார்கள்? தோளோடு தோள் ஒட்டி நிற்கிறார்கள் ஒரே வரிசையில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காட்சியை பார்த்துட்டு அப்படியே சிரித்து விட்டு திரையை விட்டு உள்ளே வீட்டுக்குள் சென்று விடுகிறார். இந்த நிகழ்வு முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த முஸ்லிம் கிரந்தத்தினுடைய விரிவுரையாளர் அல்லாமா நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு விளக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிரிப்பு என்ன தெரியுமா காரணம்? என் சமுதாயம் தோற்காது, என் சமுதாயம் தோற்காது, என் சமுதாயம் எதையும் சாதிக்கும், என் சமுதாயம் தோற்காது, இந்த சமுதாயம் தோற்கவே தோற்காது. ஏன்னா எல்லாரும் ஒரே அணியில் இருக்கிறார்கள். எந்த நேரத்திலையும் தோல்வி அடைய மாட்டார்கள், எதையும் சாதிப்பார்கள். இன்னைக்கு ஏன் நம்ம சாதிக்க முடியல? ஒரே அணியில் இல்லை.
ஏன் வெற்றி கிடைக்கல? ஒரே அணியில் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மார்க்கத்தை எப்படி கொடுத்துட்டு போனாங்க தெரியுமா? எல்லாரையும் ஒரே அணியில் கொடுத்துட்டு போனாங்க. ஒரே அணியில் கொடுத்துட்டு போனதால் தொடர்ந்து வெற்றி பெற்றார்கள். ஒரே அணியில் கொடுத்த இந்த சமூகம் இன்னைக்கு பல பிரிவுகளாக அவரவர் செய்ததை அவரவர் அனுபவிக்க வேண்டுமா இல்லையா? அண்ணலம் பெருமானார் கடைசி நேரம் அன்று திரையை விலக்கி பார்த்த மறுநாள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். திரை 12 ரபியுல் அவ்வல், இறைவனை சந்திக்கும் நேரம் இந்த உலகை விட்டு பிரிகிறார்கள். அதற்கு முன்னால் அவங்க கடைசியாக பார்த்து, நான் 23 ஆண்டு காலம் பாடுபட்ட பாடுக்கு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சி அடைந்தார்கள். 23 ஆண்டு காலங்கள் பெருமானாருடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெருமானார் 23 ஆண்டு காலங்கள் சொகுசான வாழ்க்கை அல்ல, இந்த சமுதாயத்தை திருத்துவதற்காக எல்லா நேரங்களிலேயும் முழு நேரம் என்ன தெரியுமா? உம்மத்தி, என் சமூகம் என்றைக்கும் தோக்கக்கூடாது, என் சமூகம் என்றைக்கும் சாதிச்சுக்கிட்டே இருக்கணும், தோல்விங்கிறதே இருக்கக்கூடாது, என் சமூகத்துக்கு என்றைக்கும் வெற்றி தான், தோல்வியே இருக்கக்கூடாது, என் சமூகத்துக்கு என்றைக்குமே கண்ணியம்தான், இழிவு ஏற்படக்கூடாது, என் சமூகத்துக்கு என்றைக்குமே நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள் தான், வேதனை அல்ல என்று அந்த காட்சியை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். அவங்க தந்தது நம்மகிட்ட ஒரே அணியில் தந்தாங்க. ஆனால் அதற்கு பின்னால் எத்தனை கருத்து வேறுபாடுகள், எத்தனை கூட்டங்களாக பிரிந்திருக்கிறோம். அப்போ சொன்னார்கள், ஒரே அணியில் இருக்கிறதை பார்த்துவிட்டு அண்ணல பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்துக்கு, என்னுடைய சமுதாயத்துக்கு தோல்வியே இல்லை. தோல்வி இல்லாத சமுதாயம் இன்னைக்கு தோல்வியிலேயே இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, பல பிரிவுகள், ஒற்றுமை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒற்றுமைக்காக எவ்வளவு பாடுபட்டார்கள் தெரியுமா? இந்த ஒற்றுமைக்காக எவ்வளவு பாடுபட்டார்கள், எவ்வளவு சிரமங்களை ஏற்றுக்கொண்டார்கள். நான் இன்னைக்கு நம்ம இடத்துல அது ஒரு சாதாரண ஒன்றாகும். எப்பொழுதுமே தனியே இருந்தால் அதுக்கு மதிப்பு கம்மி தான். பூ இருக்குது பார்த்தீங்களா, பூ ஒன்று சேரும்போது மாலையாகுது, அதுக்கு மதிப்பு அதிகமாகிடும். மேகங்கள் ஒன்று சேர்ந்தால் அது மழையாகிரும். மேகமாக இருந்தால் என்ன பிரயோஜனங்க? அந்த மேகங்கள் ஒன்று சேரும்போது அது மழையாவது நமக்கு பலனளிக்குது. ஒரே ஒரு தென்னை மரம் நின்றா அது மரம் என்று சொல்லுவோம். அது பல மரங்கள் சேரும் பொழுது அது தோப்பாக மாறுகிறது. இது மாதிரி எப்படி மலர்கள் ஒன்று சேர்ந்தால் மாலையாக, மேகங்கள் ஒன்று சேர்ந்தால் நீராக, ஒரு தோப்பு என்பது, ஒரு மரம் என்பது பல மரமாக சேர்ந்தால் தோப்பாக ஆகிறதோ, அதுபோல நாம் எல்லாம் ஒரே அணியில் இருந்தால் என்றைக்கும் நம்மளை ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும் எப்போ நாம் ஒற்றுமையாக இருக்கணும். அந்த ஒற்றுமைக்காகத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு இந்த உம்மத்திற்காக, இந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டார்கள். அருமையான பெருமக்களே, எனவே நம்மளிடத்தில் ஒற்றுமை உருவாக வேண்டும். ஒற்றுமைக்காக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துணை பாடுபட்டார்கள். இன்றைக்கி ஒற்றுமை எங்கே? இன்றைக்கி குழப்பங்கள் அதிகமாகிட்டே தான் போகுது, குறையலை. குழப்பங்கள் அதிகமாகிட்டே போகுது. நம்ம ஆளுகளுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியறதில்லை. நீங்கள் யூடியூப்பை தட்டினீங்கன்னா எல்லாருமே பயம் பேசுகிறாங்க. நம்மகிட்ட கேட்குறாங்க, அஜித் எது சரி எது தப்பு? எல்லாரும் சும்மா ஒரு புக்கை படிச்சுட்டேன்னா போதும், நீ ஒரு ஆலிம், என்னடா நீ சொல்லிக்கலாம், உன் கருத்தை சொல்லலாம்.
எத்தனை குழப்பங்கள் தெரியுமா. இதுக்கு முன்னால் இந்த குழப்பங்கள் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? யூடியூப் இல்லாமல் இருந்துச்சு. எப்போ யூடியூப்பு வாட்ஸ்அப்பு நம்மள்கிட்ட வந்துருச்சோ, எதை நம்புறது, எதை நம்பக்கூடாது, எதை ஏற்கிறது, எதை ஏற்கக்கூடாது, எந்த பயானில் உட்காரலாம், எங்கே உட்காரக்கூடாது, எல்லா பக்கமும் உட்காந்துருக்கும். அப்போ கடைசியாக அவன் சொல்லுவான் மௌலூது ஓதாத அப்படின்னு. ஓ, இவன் அந்த கூட்டமா? அப்போ தான் அது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆரம்பத்தில் எல்லாம் பேசுவாங்க, பெருமானார் அப்படி, சஹாபாக்கள் இப்படி எல்லாம் பேசுவாங்க. கடைசியில் போடுவான், யாரும் மௌலூதுக்கு போகாதீங்க, குரானில் இல்லை, ஹதீஸில் இல்லை அப்படின்னு. குழந்தைகள் மகரிப் பின்னால் எல்லா பள்ளிகளையும் ஓதுறாங்க. மகரிபுக்கு பின்னால் குழந்தைகளுடைய வாயில் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பெரிய அழகான காட்சியாக இருக்குது அது. நல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காட்சியை பார்த்து சந்தோஷம் அடைவார்கள். அதே அந்த குழந்தைய மகரிப் பின்னால் நீ இருக்காமல் வீட்டுக்கு அணிஞ்சுட்டு போ, செல்ல எடுத்து உட்காந்துரும். எப்படியோ கெட்டு குட்டிச்சர போனாலும் பரவாயில்லை, ஆனால் ஸலவாத் சொல்லிடக்கூடாது. அருமையான பெருமக்களே, நாம் நம்மளுடைய குழந்தைகள் மீது கவனம் செலுத்த வேண்டும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லித்தர வேண்டும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு எது சரி என்பதை புரிய வைக்க வேண்டும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு இதுதான் சரி என்று சொல்லித்தர வேண்டும். இப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாக வரக்கூடிய சந்ததிகள் பிளவில்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், குழப்பங்கள் இல்லாமல், மிகப்பெரிய பாகுபாடு இல்லாமல் ஒரே சமூகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அணிவகுப்பை பார்த்து சந்தோஷம் அடைந்தார்களோ, சிரித்தார்களோ, அந்த அணிவகுப்பில் நாமும் அந்த அணிவகுப்பில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் உருவாக வேண்டும். வல்ல ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமூகத்தை ஒற்றுமையாக உருவாக்கினார்களோ அதுபோன்ற சமூகமாக ஒரே அணியில் இருக்கக்கூடியவர்களாக, ஒன்றுபட்டவர்களாக, ஒரே கருத்து உள்ளவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்தை உருவாக்கினார்களோ அவர்களாக வல்ல ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அல்புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை 6/9/2024 வெள்ளிக்கிழமை சொற்பொழிவு மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எஸ் முஹம்மது இத்ரீஸ் வாஹிதி இமாம் ஜாமியா மஸ்ஜிது குமரலிங்கம். தலைப்பு அன்னலார் உருவாக்கிய அற்புத தோழர்கள் என்ற தலைப்பில் நாளை பேச இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வ சல்லிம் அலைஹி. اللهم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ربنا تقبل منا هذه الأعمال برحمتك يا أرحم الراحمين. اللهم أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين والحقنا بشهداء وصالحين. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.